சினிகார்ன நேயர்களுக்கு வணக்கம். நான் சதீஷ். வெல்கம் டூ த ஷோ சினி டைம். இன்னைக்கு நம்ம என்ன படத்த பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ். ஆக்சுவலா அந்த படத்தோட ட்ரெய்லர் வரம்போது வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா கனெக்ட் ஆகல. எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்டின்னா, ஓவர் தெலுங்கு ஃப்ளேவரா இருக்கு. நம்ம ரிலேட் பண்ணிக்க முடியாத மாரியான விஷயங்கள் இருக்கு. அப்டிங்கிற டாக்ஸ் வந்து ரொம்ப அதிகமா போணுச்சு. டூ பி ஹானஸ்ட் கருப்புக்கு இருந்த எக்ஸ்பெக்டேஷன விட, விஸ்வநாதன் சன்ஸ்‌க்கு வந்து இருந்த எக்ஸ்பெக்டேஷன்ங்கிறது கொஞ்சம் கம்மி தான்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா அதிக டாக்ஸ் வந்து இல்லாம இருந்துச்சு. ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆயி, அந்த ஃபர்ஸ்ட் ஷோக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமான ஃபுட்ஃபால் வந்து தியேட்டருக்கு போக ஆரம்பிச்சாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் என்ன தோணுச்சு அப்டின்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் சூர்யா அவர்களுக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ஒரு ஃபீல் குட், அட் த சேம் டைம் ஒரு நல்ல படம் அப்டின்னு தோணுச்சு. கருப்பு அப்ப இல்லையா அப்டின்னு கேட்டா, கருப்பு வந்து கருப்பு எனக்கு பெருசா வொர்க் அவுட் ஆகல. இட் வாஸ் குட் மூவி. பட் ஆனா எனக்கு பெருசா வொர்க் அவுட் ஆகல. ஆனா விஸ்வநாதன் சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டில் ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் அந்த படத்துல அழகான ஸ்க்ரீன் பிளேய பார்க்க முடிஞ்சது. கதையாவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் ஃபுல்லாவே மமிதா வந்து அந்த கதைய ஓன் பண்ணிக்கிறது, அந்த கேரக்டர ஓன் பண்ணிக்கிறதுன்னு இருக்குல்ல, அது அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. கதையா என்ன அப்டின்னா, சூர்யா வந்து ஒரு கன் ஷூட்டர். அட் த சேம் டைம் ஒரு பிசினஸ் மேன்னு ஓப்பனிங்ல ஷாட்லாம் பார்த்தாச்சு கொஞ்சம் பயந்துட்டோம். ஆஹா! என்னடா உடைஞ்ச துப்பாக்கி எடுத்து செட் பண்றாரு. தலைவன் ஏதோ ஒண்ணு பண்ணிட போறாரோ!